இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்ளிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கான். இது 0,0 ஏன்னா நீளம் x 0, there is no displacement, அதனால இதுவும் 0. இது L,0. இந்த மிட்வே அப்படிங்கிறப்போ இந்த half of the spanல that is L/2 ஒரு height h. coordinate L/2, h. இப்போ இதுதான் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட். இங்க ரெண்டு விதமான இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த ஃபர்ஸ்ட் மிட்வேல அப்வர்ட்ல போகுது, செகண்ட் மிட்வேல டவுன்வர்ட்ல போகுது. அப்ப இந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் இங்க கொடுக்கல, அத நம்ம கண்டுபிடிக்கணும். இட்ஸ் a straight line. If a line passes through any given 2 points, then the equation of the straight line is y minus y1 by y1 minus y2 is equal to x minus x1 by x1 minus x2. ஒரு நேர்கோடு கொடுக்கப்பட்ட இரண்டு புள்ளிகள் வழியே செல்லுமேயானால் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா y minus y1 by y1 minus y2 is equal to x minus x1 by x1 minus x2. The first bandல the x ஓட range 0 to L/2. y minus y1 0 by y1 minus y2 is equal to x minus x1 by x1 minus x2. அப்போ y by h is equal to x by L/2. இதை simplify பண்ணோம்னா 2h by L into x. If x is lies between 0 to L/2. இப்ப இந்த செகண்ட் மிட்வேல இருக்குன்னு வெச்சுங்க இது. அப்ப இந்த L/2 less than or equal to x less than or equal to L இருந்தால் same formula y minus y1 by y1 minus y2 எவ்வளவு h is equal to x minus x1 by x1 minus x2. பாருங்க, இப்போ y by minus h is equal to x minus L by L/2. அப்படியே இது டிவைட் பண்றதுனால தலைகீழா போட்றோம். இந்த மைனஸ் h இங்கிட்டு போனா மல்டிப்ளை பண்ணும். இந்த மைனஸை மட்டும் உள்ள வச்சு பெருக்கிட்டேன். அப்ப L minus x ன்னு வந்துரும். இப்போ இதே ப்ராப்ளத்தை find the sine series if f of x equal to 2h by L into x, x lies between 0 to L/2, and f of x equal to 2h by L into L minus x if x lies between L/2 to L. தனியா ஒரு 8 மார்க்ல ஃபோரியர் சீரிஸ்ல கேட்றுவாங்க. இந்த ப்ராப்ளம் 16 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு கொடுக்கல, அதனால என்ன பண்ணிருக்கோம், இன் அடிஷன் இந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த dou squared y by dou t square is equal to a square into dou squared y by dou x square. It is the general equation for one dimensional wave equation. இந்த yங்கிற டிஸ்பிளேஸ்மென்ட்டையும் tங்கிற டைமையும் xங்கிற நீளத்தையும் குறிக்கும். இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இதனுடைய பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எழுதுறோம். c1x plus c2 into c3t plus c4. The second one c1 e power px plus c2 e power minus px
into C3 e power PAT plus C4 e power minus PAT. The third one, C1 cos Px plus C2 sin Px into C3 cos PAT plus C4 sin PAT. These are the possible solutions for one times wave equation. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதே தான் 2 மார்க்ல இந்ததையும் கேட்பாங்க, ஜெனரல் ஈக்குவேஷனையும் பாசிபிள் சொல்யூஷன்ஸையும் கேட்பாங்க. இப்போ நம்ம பவுண்டரிஸ் y is equal to 0 at length x equal to 0, the first boundary. Second boundary, y is equal to 0 at length x equal to L. Third boundary அவன் என்ன கொடுத்திருப்பான், the string is initially at rest. அப்ப there is no velocity. அதனால the velocity na first derivative of t. அப்ப dou y by dou t is equal to 0 at time is equal to 0, t is equal to 0. The fourth one, y is equal to some f of x at t is equal to 0. It is initial displacement. இப்ப இதே சம இது கண்டுபிடிக்காம அவனே இந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட்ட கொடுத்திருந்தானா நம்ம இத மட்டும் போட்டால் போதுமானது. இப்போ என்ன பண்றோம், which is the suitable solution for given boundaries. இந்த நாலு பவுண்டரிக்கு எது suitable solution பார்க்கறோம். one times wave equationல the third one is the suitable solution. y is equal to c1 cos px plus c2 sin px into c3 cos pat plus c4 sin pat. It is equation 1. We have already seen how to solve. First என்ன பண்றோம், இந்த equation 1ல first boundary apply பண்றோம். y க்கு பதிலா 0 வையும் x க்கு பதிலா இந்த சமன்பாட்டுல போட்டோம்னா 0 போட்டோம்னா நமக்கு c1 0 னு கிடைச்சிரும். இந்த c1 உடைய மதிப்பை 0 னு சொல்லி சமன்பாடு 1ல பிரதியிட்டு இரண்டாவது சமன்பாடு உருவாக்குறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எலிமினேட் ஆயிரும். It is equation 2. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம வந்து x க்கு பதிலா l ஐயும் y க்கு பதிலா 0 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா p is equal to n pi by l வந்துரும். இந்த n pi by l ல செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y கண்டுபிடிக்கிறோம். This third equation, the third equation third boundary apply பண்ணும். third boundary என்ன, dou y by dou t. நமக்கு y தான் தெரியும், y ல dou y by dou t ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், the third equation differentiating partially with respect to t. அப்ப dou y by dou t is equal to c2 sin n pi x by l into இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus c3 sin n pi at by l into n pi a by l plus இத டிஃபரன்ஷியேட் பண்ணா c4 cos n pi at by l into n pi a by l. இப்ப நமக்கு dou y by dou t தெரிஞ்சிருச்சு. இந்த dou y by dou t ல boundary 3 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா dou y by dou t க்கு பதிலா 0 வையும் t க்கு பதிலா 0 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா c4 0 ஆயிரும். இந்த c4 ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் 4 ஃபார்ம் பண்றோம். c2 sin n pi x by l into c3 cos n pi at by l. The c2 constant, c3 constant,
இது ரெண்டையும் பெருக்கணும்னா இன்னொரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அது cn வச்சுக்கிறோம். sin n pi x by l into cos n pi at by l. It is equation 4. இப்ப இந்த equation 4ல நம்ம fourth boundary அப்ளை பண்றோம். y is equal to f of x summation n is equal to 1 to infinity cn sin n pi x by l into இந்த t க்கு பதிலா 0 போடுறப்போ 0 into ending 0 ன்னு ஆயிடும். இந்த cos 0 1 ன்னு வந்துரும். அப்ப இந்த sin வர்றதுனால sin series ஃபார்முலா போடுறோம். cn is equal to 2 by l integral 0 to l f of x sin n pi x by l into dx. பாருங்க இதுக்கு அப்புறம் அப்படியே Fourier sin series ஃபார்முலா தான். இத மட்டும் attain the Fourier sin series அல்ல attain the sin series அல்ல attain the half range sin series. If f of x equal to 2hx by l, x lies between 0 to l by 2 and f of x equal to 2h by l into l minus x if x lies between l by 2 to l ன்னு கேட்றுவாங்க. இத மட்டும் தனியா அப்போ நமக்கு இங்க x ஓட வேல்யூ 0 to l by 2 ஆ இருந்தால் ஒரு f of x உம் l by 2 to l ஆ இருந்தால் ஒரு f of x இருக்கு. 2 by l integral 0 to l by 2 f of x 2h by l into x plus l by 2 to l 2h by l into l minus x sin n pi x by l into dx. இங்கே 2h by l இருக்கு, இங்கே 2h by l இருக்கு. அத காமனா வெளிய எடுத்துறேன். 4h by l square integral 0 to l by 2 x into sin n pi x by l into dx plus integral l by 2 to l l minus x sin n pi x by l into dx. When 4h by l square இது integral u v dx. அப்ப u x v1 இத இன்டகிரேட் பண்றோம் minus cos n pi x by l divided by n pi by l. ஃபார்முலால வரக்கூடிய மைனஸ் u dash இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் 1. இதை again இன்டகிரேட் பண்றோம் minus sin n pi x by l divided by n squared pi squared by l squared. இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். இதுக்கு லிமிட் 0 to l by 2. It is in the form of uv dx. அப்ப again Bernoulli's formula இந்த செகண்ட் இன்டகிரேஷனுக்கு அப்ளை பண்றோம். l minus x minus cos n pi x by l divided by n pi by l minus இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -1. இத இன்டகிரேட் பண்ணோம்னா minus sin n pi x by l divided by n squared pi squared by l squared. இதுக்கு l by 2 to l. நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த x க்கு பதிலா அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இது டிவைட் பண்ணுது, அதனால பின்னமா இருக்கிறதுனால தலைகீழா போடுறோம். மைனஸ் l by n pi இந்த x க்கு பதிலா l by 2 போட்டோம். cos n pi by l into l by 2. இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இது தலைகீழா போட்டோம்னா plus l squared by n squared pi squared sin n pi by l into l by 2. x க்கு பதிலா l by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்ப 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த x க்கு 0 போறப்ப 0 ன்னு ஆயிடும். 0 into anything 0 ன்னு ஆயிடும். அதே மாதிரி இங்க 0 போறப்ப sin 0 0 ன்னு வந்துரும். அதனால இந்த லோயர் லிமிட்டுக்கு
நமக்கு என்ன ஆயிரும் ரெண்டு டேர்மே 0 ஆயிரும் இந்த செகண்ட் இன்டகிரேஷன் ரிசல்ட்ல அப்பர் லிமிட் போறீங்கன்னு வெச்சுங்க L minus L 0 0 ன்ட் எனிதிங் 0 இங்க L போட்டீங்கன்னா L கேன்சல் ஆயிடும் sin n பை கிடைக்கும் sin n பை ஓட வேல்யூ என்னப்பா 0 அதனால இந்த செகண்ட் இன்டகிரேஷன்ல நமக்கு அப்பர் லிமிட் 0 ஆயிரும் அது லோயர் லிமிட்டுக்காக போட போறோம் மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் L by n by L minus L by 2 or L by 2 cos n pi by L into L by 2 இது minus into minus plus plus into minus minus L squared by n squared pi squared sin n pi by L into L by 2 4h by L squared minus L squared by 2n pi cos n pi by 2 L cancel plus L squared by n squared pi squared sin n pi by 2 minus into minus plus L squared by 2n pi cos n pi by 2 minus into minus plus L squared by n squared pi squared sin n pi by 2. The plus L squared by something minus L squared by something cancel பண்ணிடலாம் 4h by L squared இது ஒரு L squared something இது ஒரு L squared something but 2L squared by n squared pi squared sin n pi by 2. L squared cancel பண்ணிட்டேன் அப்ப 8h by n squared pi squared sin n pi by 2 அப்படியே நம்ம fourth equationல நம்ம கண்டுபிடிச்ச அந்த cn ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் y is equal to cn sin n pi x by L into cos n pi at by L that is 8h by n square pi square sin n pi by 2 into sin n pi x by L into cos n pi at by L. That is the required result. Wish you all the best. எடுத்தாச்சா zoom பண்ணி எடுத்துக்கோ எவ்வளோ நிமிஷம்